3 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலா இது எங்க தளவிதின்னு சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை அந்த தளவிதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி நாங்க உருவாக்கி இருக்கோம். அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி, எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா கிடைக்கும். அதே சமயத்துல ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி 100 மடங்கு ஜாஸ்தி ஆகும். 100 மடங்கோட சொல்ற 1000 மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ். இதோட விளைவு என்னன்னு பார்த்தாங்க, இப்போ சேவிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தா உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்ரஸரும் இன்வெர்டர் இல்லாம ஓடுற கம்ப்ரஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமா அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கார்களையும் 20% கார்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்கு. குத்து மதிப்பா ஒரு 300 மில்லியன் கார்ஸ், 300 மில்லியன்னா 30 கோடி காருக உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால எலக்ட்ரிக்கல் அடிஷனல் ஜெனரேஷன் இல்லாம காரு ஓட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குங்க. ஸோ அதைய தவிர குவாலிட்டி, இந்த இனோவேஷன், இந்த டெக்னாலஜி மூலமா கம்ப்ரஸர் ஸ்டேபிளா ஓடும். மேலே இங்கேயும் கட் அவுட் ஆகாம, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆகாம ஸ்டேபிளா ஓடுறதுனால சிக்னிபிகண்ட் ரிலையபிலிட்டி, அது டவுன் டைமே இருக்காது அந்த மெஷின்ல. ஸோ இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு இது. பட் ஆல் திஸ் கஸ்டமருக்கு ரொம்ப குறுகிய செலவு, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லெவல்ல இது டெவலப் பண்ணிருக்கோம். எதிர்காலத்துல எல்லா கம்ப்ரஸருக்கும் சூட் ஆகுங்க. அப்போ இருக்கிற ஃபீல்டுல வேலை பண்ற கம்ப்ரஸருக்கு 2 விதத்துல ரெட்ரோஃபிட் பண்ணலாம். இப்போ நாங்க டெவலப் பண்ற டெக்னாலஜி 2 வால்வ் இருக்கு. ஒரு வால்வ் கம்ப்ரஸருக்கும் ஃபிட் பண்ண முடியும். 2ம் ஃபிட் பண்ணணும்னா எங்க கம்ப்ரஸர் ஃபீல்டில் இருக்கிற எங்க கம்ப்ரஸருக்கு ஒரு சிக்னிபிகண்ட் ஒரு பெரிய மாறுதல் பண்ணா அதையும் பண்ணிக்கலாம், கொடுக்க முடியும். நாங்க ஃபேக்டரி ரெடிங் இப்போ இன்னும் ஒரு மாசத்துல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். உலகம் பூரா ஒரு 6 மாசத்துல முடிச்சிருக்கோம். இல்லைங்க, ப்ரோக்ரெசிவா தான் வரும். ஏன்னா ஒரு மார்க்கெட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், எங்க சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறது, கஸ்டமருக்கு அந்த இதோட விளைவு என்ன, பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுக்கறது அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு அதுதான் டைம் ஆகும். ஸோ ப்ரோக்ரெசிவ், அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட். எல்லாத்துக்கும் ஆக்சுவலா எம்எஸ்எம்இக்கு இது பெனிஃபிட்டுங்க. இல்லாட்டி ஒரு இன்வெர்டர் வாங்கணும்னா கம்ப்ரஸரோட விலையில 30% ஜாஸ்தி கொடுக்கணும். அது இந்த டெக்னாலஜி மூலமா அது வேண்டியதில்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் வரும். இப்போ கஸ்டமரோட உதாரணம் நம்ம பிரசன்டேஷன்ல கொடுத்தோங்க. அவர் ஒரு காஸ்டிங் சப்ளையர், எங்க கஸ்டமர். நாங்க போய் இந்த இயந்திரம் ஒண்ணு மாட்டணும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம். இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. கடைசியில கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் 4 நாள் நீங்க மாட்டிக்கோங்க, நீங்க டேட்டா எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஸோ 4 நாள் மாட்டினோம். எனர்ஜி சேவிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அவர் எங்களுக்கு இந்த மெஷினை திருப்பி கொடுக்கல. ரைட், மாசக்கணக்காச்சு. அவருக்கு சேவிங்ஸ் என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் சேவிங்ஸ் அந்த கம்ப்ரஸரோட விலையே எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துல ஃபுல் கம்ப்ரஸரோட விலை 2 வருஷத்துல அந்த சேவிங்ஸ்ல எடுத்துடலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்திருக்கு.